குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு திருமண பொருத்தத்தில் பார்க்க வேண்டிய தோஷங்கள் அப்படிங்கிறது தான் டைட்டிலு. இதை சார்ந்தது தான் இந்த தொகுப்பு. சரிங்களா? நம்ம திருமண பொருத்தத்தை பற்றி விளக்கம் கொடுக்க போகிறதில்ல. அந்த திருமண பொருத்தத்தில் என்னென்ன தோஷங்கள் ஏற்படுகின்றது, அந்த தோஷங்கள் எப்படி இருந்தால் எந்தெந்த கிரகங்கள் ஏற்படுத்துது அப்படி அந்த தோஷத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்கள் அல்ல அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். முதல்ல தோஷத்தை தரும் பாவங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே இந்த தோஷ அமைப்புகளுக்கு அதிகமாக கொடுக்கின்ற முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா 2ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் ஆக 12 ராசியில் 5 ராசியை முதன்மையாக இந்த பாவங்கள் பலவீனப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். பார்த்துக்கோங்க. சரிங்களா? 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். 4ஆம் இடம் என்பது உடல், மனம். சரிங்களா? அதோடு இது ஒழுக்கத்தையும் சொல்லும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த 4ஆம் பாவகம் ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த ஒழுக்கம், உடல், மனம் அப்படிங்கிறது உடல் உடல் அமைப்பு சரியில்லை, அது ஏதோ சீக்காக இருக்குது அப்படின்னாக்கா சுகத்தை பெறவும் முடியாது, தன்னுடைய எதிர்பாலனத்திற்கு ஒரு மனநிறைவாக கொடுக்கவும் முடியாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மனம் அப்படிங்கிறது நல்ல நிலையில் இருக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த மனம் பலவீனப்பட்டு இருந்ததுன்னா எதன் மீதும் ஒரு ஈடுபாடு ஏற்படுத்தாது, பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானங்க. சரிங்களா? அதுவும் பலவீனப்படக்கூடாது. 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதல்ல அது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் பலம் அப்படிங்கிறது இருவருக்கும் முக்கியம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட் அப்படின்னும்போது பெண்களுக்கு இது மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? 12ஆம் இடம் இது அயன சயன போகஸ்தானங்க. தூக்கத்தை சொல்லக்கூடிய இடம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இரவு வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது 12ஆம் இடம். பகல் வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். 4 பேர்கிட்ட பேசுவோம், ஒரு பயணம் பண்ணுவோம், கோவிலுக்கு போவோம், ஸ்கூலுக்கு போவோம், வேலைக்கு போவோம். பகல் வாழ்க்கை எல்லோருக்கும் அறிந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் ஒரு ஆண் பெண்ணின் இரவு வாழ்க்கை அப்படின்றது அவங்க இருவருக்கும் மட்டுமே 4 சுவத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த இரவு வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படின்னாக்கா தூக்கம். அது 12ஆம் இடம், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆக இந்த வாக்குஸ்தானம், பேச்சு, குடும்பம் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும், சுகம் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், ஆயுள், தூக்கம். இந்த 5 பாவமும் பலவீனப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் கண்டென்ட். இதுதான் இதனுடைய சுருக்கம். சரிங்களா? பலவீனப்படக்கூடாது அப்படின்னாக்கா என்னங்க? இந்த பாவம் பலவீனப்படக்கூடாது அப்படின்னாக்கா 3ஆக பிரிச்சுக்குவோம். பாவம் பலவீனப்படுறது, பாவாதிபதி பலவீனப்படுறது, காரகர் பலவீனப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக நம்ம பார்க்கலாம். உதாரணமாக 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது காரகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். களத்திர காரகர் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக. ஆக அவர் சுக்கிர பகவான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதல்ல ஒரு களத்திர கார கிரகம் அப்படின்னா சுக்கிரன் தான். அதுக்கப்புறம் தான் நம்ம நாடி விதியின் பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செவ்வாய் பகவானை கையில் தொடுறோம். அது அவரவர் மனோநிலையை பொறுத்தது. உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை எடுத்துக்குங்க. நாம் அதீதமாக முக்கியத்துவம் கொடுப்பது திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே சுக்கிர பகவான் ஒரு முக்கிய பங்காற்றுகின்றார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, பார்த்துக்கோங்க. ஸோ சுக்கிர பகவான் அப்படிங்கிற களத்திர காரகர், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இப்போ 7ஆம் பாவத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் லக்ன ரீதியாக மாறும்.
ஸோ அந்த 7ஆம் பாவகம் அதன் அதிபதி ஒவ்வொருத்தருக்கும் மாறுவார். காரக கிரகம் சுக்கிர பகவான். அப்போது இந்த மூன்றும் இந்த பலவீனத்தை யார் கொடுக்குறா? ஒன்று பாவகம் பலவீனப்பட்டிருக்குதா, பாவாதிபதி பலவீனப்பட்டிருக்காரா, காரகர் பலவீனப்பட்டிருக்காரா, அல்லது இந்த மூன்றுமே பலவீனப்பட்டிருக்குதா? ஒரு சிலருக்கு இந்த மூணுமே வந்து பலவீனப்பட்டுவிடும். சரிங்களா? இப்படி நாம் வந்து பகுத்தாய்வு பண்ண வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு ஸ்டெப்பு. அடுத்ததாக பாவகத்தை பார்த்துட்டோம் இல்லைங்களா? அடுத்ததாக கிரகத்துக்கு வந்துடுவோம். கிரகம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த திருமணம் தோஷம் அப்படின்னு சொல்கிறதுல முக்கியமான பங்கு வகிப்பது சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சனீஸ்வர பகவான், ராகு பகவான். இதோடு சேர்த்து கேது பகவான். கேது பகவானை பொறுத்தவரையிலும் ராகு பகவானோட இணைந்து ட்ராவல் பண்ணுற ஒரு கிரகம். ராகுவையும் கேதுவையும் தனித்தனியாக பிரிக்கவே முடியாது, பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் வந்து முக்கிய பங்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ராகு தான். இருப்பினும் கேதுவும் அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்குவார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த 5 கிரகங்களை மனசில் வச்சிங்க, இந்த 5 பாவங்களை மனசில் வச்சிங்க. 2, 4, 7, 8, 12 சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான். இவங்க தான் வந்து தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க. சரிங்களா? இதற்கு அடுத்தபடியாக பாவம், பாவாதிபதி, 7ஆம் பாவம், பாவாதிபதி, காரகர். மொத்தம் இது ஒரு 3. இது ஒரு செப்ரேட்டு, இது ஒரு செப்ரேட்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தனித்தனியாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் ஒரு தெளிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா மற்ற விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இப்போ பலவீனம் அப்படின்னு சொல்லும்பொழுது கிரகமாக இருந்தாலும் அது பாவகமாக இருந்தாலும், இப்போது ஒரு 7ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க. அந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது அந்த பாவத்தில் ஒரு நீச்ச கிரகம் இருக்கிறது, அஸ்தமனம் அடைந்து இருப்பது, அந்த இடத்துல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்து கிரக யுத்தத்தில் ஈடுபடுவது, அல்லது அந்த பாவாதிபதி வக்ரமடைவது, அந்த பாவாதிபதி தன் வீட்டுக்கு மறைவது, அந்த 7ஆம் அதிபதி லக்னத்திற்கு மறைவது. இப்படி நாம் வந்து அது எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பகுத்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதே கான்செப்ட் எல்லா இடத்துலையும் அப்படியே ரவுண்டு கட்டி வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது தோஷங்களின் நிலைப்பாட்டை முதல்ல வந்து பார்த்துக்குவோம். என்ன மாதிரியான தோஷங்களுக்கு அதிக முக்கியத்துவம்? பெரும்பான்மையாக இந்த தோஷங்களை நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு வந்து பெரிய பாதிப்புகளை கொடுக்காம நம்ம வந்து ரிலீஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. பொதுவாக என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னாக்கா, தோஷங்கள் இல்லாத ஜாதகமே இல்லை, குறைகள் இல்லாத மனிதர்களே இல்லை. அதுவும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் எல்லோருக்குமே ஏதோ ஒரு குறை அப்படிங்கிறது உண்டுங்க. எந்த ஒரு திருமணமான தம்பதியர்களும் 100% நான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக என்னுடைய மன வாழ்க்கையை வாழ்ந்தேன்னு சொல்கிறவங்க இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். சரிங்களா? அதனால் வந்து தோஷங்கள் இருந்தால் அதை பற்றி பெருசாக ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, பயப்படாதீங்க. தோஷமுள்ள ஜாதகத்துக்கு தோஷமுள்ள ஜாதகம் தான் அமையும், வேறு வழி கிடையாது. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, அதுக்கு முக்கியமான ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது தான் முக்கியமான தீர்வு. 2வது ஒரு விட்டு கொடுத்து போகிறோம் இல்லைங்களா? அந்த விட்டு கொடுத்து போவதும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பதும் தான் இதனுடைய நிலைப்பாடு. எனக்கு இப்படித்தான் ஒருத்தர் வாழ்க்கை துணை வரணும் அப்படின்ற அந்த பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பதும், சகிப்புத்தன்மை இருப்பதும், பெரிய அளவில் வந்து இந்த தோஷங்கள் இருந்தாலும் அவர்களை வந்து பாதிப்பதில்லை அப்படிங்கிறத எப்பயும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது எது போன்ற தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத வகைப்படுத்திக்குவோம். முதல்ல வந்து நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது செவ்வாய் தோஷம். சரிங்களா? இதற்கான காரணிகளையோ அல்லது வந்து நம்ம வந்து விதிகளையோ நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறதில்ல. திருமணம் சார்ந்த வகையில் திருமண பொருத்தத்தில் பார்க்கும்போது என்னென்ன தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ முதல் வகையாக செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நாகதோஷம். நாகதோஷம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது லக்னம், குடும்பஸ்தானம் ஆகிய 2ஆம் இடம். இந்த 2 இடங்களில் வந்து சர்ப்பகிரகங்கள் இருப்பது நாகதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. 2. 3வது அப்படின்னும் பொழுது புத்திரதோஷம். சரிங்களா?
இது வந்து 5ஆம் பாவத்தை சார்ந்ததுங்க. புத்திரம் அப்படின்னாலே, குழந்தை அப்படின்னாலே 5ஆம் இடம். ஸோ 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது அந்த 5ஆம் இடம் பாவகம், பாவாதிபதி, காரகர், இந்த 3 நிலையையும் சீர்தூக்கி பார்த்துருங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ரொம்ப அதீதமான ஒரு பலவீனமாக புத்திரபாக்கியம் தோஷத்தை அதிகமாக கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ஆய்வு செய்யும்பொழுது இருந்தது அப்படின்னாக்கா, எதிர்பாலினத்துக்கும் அதே போல் ஒரு புத்திரதோஷம் உள்ள ஜாதகத்தை இணைக்கக்கூடாது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஒரு புத்திரதோஷம் உள்ள ஜாதகத்தை இன்னொரு புத்திரதோஷம் உள்ள ஜாதகத்தோடு இணைக்கும் பொழுது புத்திரதோஷத்தின் வீரியம் அதிகமாகிறது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ ஒருத்தருக்கு புத்திரதோஷம் இருக்குது, இன்னொருத்தருக்கு கொஞ்சம் நல்ல வலுவாக நல்ல நிலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். திரும்பவும் இதை வந்து ஒரு முறை கேட்டு எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒருத்தருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன புத்திரபாக்கியம் தோஷத்தை காட்டுது அப்படின்னாக்கா, இன்னொருத்தவங்களுடைய ஜாதகத்தில் புத்திரதோஷம் இல்லாமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்ததாக 4வதாக களத்திர தோஷங்க. 5வதாக தாரதோஷம். தாரதோஷம் அப்படிங்கிறது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை கொடுப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாங்கல்ய தோஷத்தை அவசியம் பார்க்கணும், சரிங்களா? இது வந்து 6ன்னு போட்டுங்க. 7வதாக ஆண் பெண் இருவருக்கும் நம்ம வந்து ஆயுள் தோஷம், ஆயுள் குறை குற்றம் ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும், சரிங்களா? 9வதாக களத்திர காரகிரகத்தினால் ஏற்படும் தோஷங்கள். கடைசியாக பாவாதிபதியால் ஏற்படும் தோஷம், சரிங்களா? மொத்தம் வந்து ஒரு 9 தோஷங்களை சொல்லியிருக்கும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த 9 தோஷமும் பெரிய அளவில் வந்து ஒரு சங்கடத்தை கொடுக்கும் அமைப்பு தான். ஆனால் இதில் இந்த களத்திர தோஷம், இந்த தாரதோஷம் இதெல்லாம் வந்து அந்த தோஷத்துக்கு தோஷம் உள்ள சாமியம் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடு. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் தோஷத்துக்கு தோஷம் சமமாகும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் இந்த தோஷங்களை எந்த கிரகம் கொடுக்குது, அவர் எந்த பாவாதிபதி அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. எந்த இடத்துல ஏற்படுது, எந்த கிரகம் தோஷத்தை கொடுக்குது, அந்த தோஷத்தை ஏற்படுத்தும் கிரகம் அந்த ஜாதகத்துக்கு எந்த பாவாதிபதி அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தெளிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த தோஷத்தின் வீரியத்தை கணக்கிட்டு அதுக்கப்புறம் அதற்கு தகுந்தாற்போல் எதிர்பாலினத்தின் ஜாதகத்துக்கு தோஷத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு நாம் எளிமையில் வந்துடலாம் பார்த்துக்கோங்க. சில ஜாதகங்களில் சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருந்து அவர் வந்து திருமணம் அந்த தோஷத்தை கணக்கிடும் போது அந்த கிரகம் வந்து அந்த தோஷத்தை தரும் பாவத்தில் உட்காந்து இருக்கும். அப்போ பார்த்துட்டு இது வந்து ஒரு தோஷம் அப்படின்ற முடிவுக்கு நாம் வந்து வந்துடக்கூடாது, சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து அவசியம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் தோஷத்தில் இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது 2ஆம் இடம் என்ற குடும்பஸ்தானத்தில் உச்சகிரகங்கள் இல்லாமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை பார்த்துக்கோங்க. இது வந்து தோஷம் அப்படிங்கிற காரணியில் வராட்டாலும் சங்கடம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இது வந்து வந்துடும் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 2ஆம் இடத்துல ஒரு உச்சகிரகம் இல்லாமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே வந்து தோஷம் அப்படின்றது வந்து ஒரு பலவீனம் அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. அந்த பலவீனத்தை எப்படி நம்ம வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆய்வுகளாக நம்ம மேற்கொள்வோம், சரிங்களா? அப்போது இந்த பலவீனத்திற்கு இந்த பலவீனம் அப்படின்னு தான் நம்ம வந்து சிந்திப்போம், அப்படி தானுங்களா? ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆக இத்தனை தோஷங்கள், இத்தனை குறைபாடுகள் அப்படின்னும் பொழுது கிட்டத்தட்ட வந்து 10 விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், சரிங்களா? இதில் வந்து யார் வந்து இதில் ஏதேனும் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் எப்படியும் ஒரு ஜாதகத்தில் இருந்துடும் பார்த்துக்கோங்க. அப்போது நம்ம ஏற்கனவே முதல்லே சொன்ன மாதிரி தான், குறை இல்லாமல் திருமண வாழ்க்கையை கடந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அதனால் வந்து குறை இருக்குதுன்னு வந்து பயந்தோ அல்லது வந்து மன வருத்தப்பட்டோ சங்கடப்பட்டோ அப்படி அதிலேயே வந்து காலத்தை ஓட்டிடாதீங்க. ஒரு தோஷமுள்ள ஜாதகத்துக்கு நிச்சயமாக ஒரு தோஷமுள்ள ஜாதகம் வந்து சேரும். ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து இது இப்படித்தான் இருக்கும்,
நாம் தான் வந்து இதை வந்து அனுசரித்து போகணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு வந்துடுங்க. அப்போது அதுதான் வந்து இங்கே வந்து சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவது. அடுத்ததாக வந்து அனுசரித்து போவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வர ஜாதகங்களில் நீங்கள் வந்து திருமண பொருத்தம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, இது போன்ற தோஷங்களில் எத்தனை தோஷம் இருக்குது, எது போன்ற நிலைகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து பெண்ணுக்கு இருக்கிற தோஷத்தை விட ஆணுக்கு தோஷம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். ஆனால் ஆணுக்கு வந்து பெண்ணை காட்டிலும் தோஷம் குறைவாக இருக்குது அப்படின்னாக்கா அதை சேர்க்காதீங்க. இது புரிந்துதா அப்படின்னு தெரியல. ஒரு பெண்ணின் தோஷத்தை காட்டிலும் ஆணின் தோஷம் குறைவாக இருக்கக்கூடாதுங்க. இந்த கான்செப்ட் இப்போ நாம் சொன்னது புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். பெண்ணின் தோஷத்தை காட்டிலும் ஆணின் தோஷம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது போன்ற தன்மைகள் எல்லாம் மனசில் வச்சுக்கிங்க, பதிய வச்சுக்கிங்க. உங்களுக்கு வர ஜாதகங்களுக்கு இந்த தோஷங்களில் எவ்வளோ தோஷம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணிதம் போட்டு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, அதற்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு வரும் வாழ்க்கை, அதாவது வந்து அந்த எதிர்பாலினத்தின் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி, இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுங்க. தசாபுத்தி பார்க்கறது, கோச்சாரம் பார்க்கறது, நட்சத்திர பொருத்தம் பார்க்கறது, அதுக்கு அடுத்தது வந்து லக்ன பொருத்தம் பார்க்கறது, ராசி பொருத்தம் பார்க்கறதுன்னு அது ஒரு தனி சப்ஜெக்ட்டு. சரிங்களா? நாம் அதுக்குள்ளே போகலை. இருப்பினும் இந்த தோஷ அமைப்புகளை நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுருக்கமாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது எந்த அளவுக்கு வந்து நிச்சயமாக வந்து இது வந்து பயன்படும் அமைப்பு தான். எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கையாள போகிறீங்க, எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து புரிந்து கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னுடைய நிலைப்பாடு இருக்குது, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இந்த பதிவு, இந்த கருத்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் பதிவேற்றம் செய்யுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். சரிங்களா நண்பர்களே? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்திர ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.